வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் உடுமலை கப்பிள்ஸ். லாங் வீடியோஸ் வந்து நிறைய எடுத்து வச்சிருக்கோங்க. பட் ஒரு ஆள் வந்து எடிட் பண்ணாம உட்காந்துருக்கு. என் மேல ஒரு தப்பும் கிடையாது, டைம் இல்லப்பா. ஆனா வந்து போன்ல உட்காந்துட்டு நோண்டிட்டு இருக்கிறதுக்கு டைம் இருக்குது சாருக்கு, எடிட் பண்றதுக்கு டைம் இல்ல. இப்ப எத்தனை ஷார்ட்ஸ் வீடியோல எடிட் பண்ணி கொடுத்தீங்களே, ஒரு 2-3 எடிட் பண்ணி கொடுத்துருப்பாருங்க. அப்புறம் ஏதாவது வாங்க வீடியோ பண்ணல அப்படின்னா கூட வர்றதில்ல. அப்புறம் என்னை போட்டு உசர வாங்குறது, நீ வீடியோ வந்து கரெக்டா பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு திட்டுறது வேற. சரி, இப்ப நம்ம எங்க கிளம்பிட்டோம் அப்படின்னா, இப்பவே சொல்லிட்டா வந்து அதுல சுவாரஸ்யம் இருக்காது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆனா வேற மாதிரி இருக்குடா ஜெகன், செம்ம கிளாரிட்டி. எப்பவுமே வெயிலுக்கு பெருசா நல்லா இருக்காது, அதாவது ஐபோனுக்கு. இந்த மாதிரி கிளவுடியா இருக்கும்போது கேமரா குவாலிட்டி வேற லெவல்ல இருக்கும். நீ அழகா இருந்தாதான் வருவே அப்படின்னு எனக்கு தெரியும். மக்களே, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். நிறுத்திடி, நீ பல தடவை வந்து நான் வந்து வீடியோக்கு வான்னு கூப்பிட்டா கூட தலைவர் வரமாட்டாரு. காரணம் என்னன்னு கேட்டா, கருப்பு தான் எனக்கு பிடிக்காத கலர். சத்தமா பேசினாதான் காது கேக்கு. ஓ, தெரியாம நீங்க வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்கீங்களாமா? அடேங்க அக்கா. சரி, ஓகே. இப்ப நம்ம எங்க போறோம் அத சொல்ல மாட்டோம். நம்ம எங்க போறோம் அப்படின்னா, எப்படி இருந்தாலும் அவங்க வீடியோ தள்ளிவிட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்துருவாங்க, இல்லன்னா தமிழ்ல ஏதோ பாத்துருவாங்க. அது சஸ்பென்ஸா வச்சு நம்ம என்ன பண்ணலாம். எங்க இதுல என் பையனும் வேற சத்தம் போட்டே இருக்கான், எங்க அப்பா அம்மாவும் சத்தம் போட்டே இருக்கா. 2 கழுதையில உட்காந்துட்டு ஒண்ணு பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. ஆக்சுவலா அவங்க அப்பா அம்மா வந்து 2 பேரும் ட்ரெஸ் எடுத்துக்கீங்கன்னு சொல்லிட்டு அமௌண்ட் போட்டு விட்டாங்க. சோ இப்போ வந்து நம்ம இந்துக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு போறோம். செருப்பு எனக்கும் சேர்த்து எடுக்க போறோம். ஓகே. அப்புறம் எங்க அம்மா அப்பா என்னை செருப்பாலேயே அடிப்பாங்க. உனக்குதான் பல ட்ரெஸ் வச்சிருக்கிறியே. மாப்பிள்ளைக்கு பாவம், மாப்பிள்ளைக்கு ரொம்ப பாவம். 10,000 தடவை சொல்லிட்டேங்க ட்ரெஸ் எடுக்க போகும்போதெல்லாம் ஒரு 10 டிஷர்ட் எடுத்து வச்சுக்கிடான்னு சொன்னா பண்ணி கேக்குறது இல்ல. பெரிய தியாக புலின்னு நினைப்பு. நான் மட்டும் இல்ல, எல்லா ஜென்ஸும் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அதெல்லாம் உங்களோட தப்பு. அப்புறம் வந்து பொண்டாட்டிக்கு அதை செலவு பண்ற அப்படின்னு டைலாக் விட்டுறது. நீ சொல்லல, ஆனா எல்லா ஆம்பளைகளோட தாட்டும் அதேதான். அதாவது தியாகி மாதிரி இவங்க இருந்துக்கிறதுங்க. அப்புறம் வந்து அத்தியாவசியத்தை தாண்டி ஆடம்பரத்துக்கு போகும்போது அதை சொல்லுவாங்களே. நீ கம்மன் ஏங்க, லேடிஸ் எல்லாம் வந்து ஒரு 500 ரூபாய்க்கு 600 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்குள்ளதான் ட்ரெஸ் எடுப்பாங்க. 1000 ரூபாய்க்குள்ள வந்து ஒரு 500 ரூபாய் டாப்னா ஒரு 3 டாப் 4 அப்படிதான் எடுப்பாங்களே ஒழிஞ்சு ரொம்ப வந்து ஆடம்பரமா எல்லாம் வந்து எடுக்க மாட்டாங்க. அது வந்து ஏதாவது அத்தி ஊத்த மாதிரிதான் இருக்கும், புரியுதா? அந்த மாதிரிதான் இருக்கும் ஒழிஞ்சு எல்லா டைமிங் எல்லாம் வந்து அப்படி எடுக்க மாட்டாங்க. லேடிஸ பத்தி எல்லாம் குறை சொல்லாதீங்க. அதே மாதிரி மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து லேடிஸ் வாங்கினாலும் யார் யூஸ் பண்றா? வாங்காதன்னு சொல்லி போட்டு எல்லாரும் மென்ஸ் தான் அதிகமா யூஸ் பண்றாங்க. நானே சொல்லிட்டதையே. சரி, ஓகே. வீடியோ எடுத்தாயா அப்படின்னு கேட்டா, கடைக்குள்ள வந்துட்டு தலைவர் என்ன விஷயம் பண்ணாரு தெரியுங்களா? சொல்லு. அது இருக்கிறதா வாலிப வயசு. வாலிப வயசுல உனக்கு அங்கிள் வயசு ஆயிடுச்சு. உன் பையன் எத்தச்சோட்டு இருக்கான் தெரியுமா? ஜஸ்ட் 34 அவ்வளவுதானே. வீடியோ எடுக்க சொன்னாங்க. அங்க ஒரு பொண்ணு வந்துட்டு இருந்துச்சு, அந்த பொண்ணு பின்னாடியே தான் போறான். இல்ல, நான் உனக்கு வேற ஏதாவது ட்ரெஸ் செலக்ட் பண்ணலான்னு போய் பாத்துட்டு இருந்தேன். நான் உனக்கு பாத்துட்டே தான் இருந்தேன். அது அந்த பொண்ணு அதே இடத்துக்கு வரணும் நான் எனக்கு கனவா கண்டேன். சரி, நம்ம வந்து டாப்ஸ் எடுக்கலான்னு போனேங்க. ஆனா எல்லாமே சொதப்பல். எனக்கு வந்து பெருசா அந்த ட்ரெண்ட்ஸ்ல வந்து பிடிக்கல. இந்த டைம் எதுவுமே நல்லா இல்ல. டிஷர்ட் ஆஃபர் போட்டிருந்தாங்க, 50% ஆஃபர் போட்டிருந்தான். நானும் ரொம்ப நாளா வந்து டிஷர்ட் எடுக்கணும்னு மைண்ட்ல வச்சுட்டு இருந்தேன். சரி, ஓகே, டாப்ஸ் தான் நம்ம அடிக்கடி நம்ம மீஷோலயோ இல்ல அமேசான் இதுலயாவது ஒண்ணு வாங்கிட்டு தான் இருக்கிறோம். டிஷர்ட் வந்து கொஞ்சம் ட்ரெண்ட்ஸ்ல வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அங்க குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு தான் சரி டிஷர்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி டிஷர்ட் எடுத்தாச்சு. 200 ரூபாய் ஒரு டிஷர்ட். ஆமா, 50% ஆஃபர். 100 ரூபாய்ங்க 5 டிஷர்ட் எடுத்தேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க போய் ட்ரெண்ட்ஸ்ல பார்த்து எடுத்துக்கோங்க. எல்லா ட்ரெண்ட்ஸ்லயும் ஆஃபர் போட்டுருப்பாங்க. ஆமா. அப்புறம் ஜெகனுக்கு வந்து ஜெகன் எப்பவுமே ட்ரெண்ட்ஸ்ல எல்லாம் வந்து டிஷர்ட் எடுக்க மாட்டாரு. நம்ம வீட்டுக்கு பக்கத்துலயே வந்து மென்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது. அங்க வந்து செம்ம க்ரௌடுங்க. கடை சின்னதுதான்,
ஆனா பயங்கர க்ரௌடா இருக்கும், நல்ல குவாலிட்டியாவும் இருக்கும் இல்லையா? கலெக்ஷன் படம் காட்டுங்க. எந்த ஃபங்க்ஷன் போனாலுமே வந்து நல்ல கலெக்ஷன்ஸ் வச்சிருப்போம். அப்படி நாங்க எப்பவுமே அங்கதான் எடுப்போம். இன்னைக்கு தலைவருக்கு தான் வந்து ஆடி நோம்பி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி பாவம், ரொம்ப நாளா நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேங்க, டிஷர்ட் எடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதாவது ஆம்பளைங்க வெளியில போறாங்க, நான் ஒரு 10 டிஷர்ட்டாவது எடுத்து வச்சுக்கணும். அது நான் பல தடவை சொல்லிட்டேன். தலைவர் வந்து பெரிய தியாகி மாதிரி வந்து எடுக்க மாட்டேன் அப்படின்னாரு. இன்னைக்கு நீ என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு நீ டிஷர்ட் எடுத்துட்டு ஒரு ஜீன்ஸ் வந்து அதுக்கு காமனா எல்லா டிஷர்ட்ஸ்க்கும் யூஸ் பண்ற மாதிரி ஒரு ஜீன்ஸ் எடுத்துக்க அப்படின்னு சொல்லி ரகுல பண்ணி இன்னைக்கு எடுக்க வச்சிட்டோம். இனி அவ்வளவுதான், ஒரு வருஷத்துக்கு. இனி அடுத்தது தீபாவளிக்கு தான் அது கம்பல் பண்ணணுங்க. ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு எனக்கும் தெரியல. ட்ரெஸ் அப்புறம் ஏதாவது கேட்டுருவேன் வீடியோ பாத்துக்க. ட்ரெஸ்ஸும் ஒரு கண்டிப்பா வேணுங்க. எங்கேயாவது வெளியில போகும்போது நீ வந்து பெருசா நீ அப்படி எல்லாம் எடுக்க வேண்டாம். ஷர்ட் எடுத்தா ஃபார்மல்ஸ் நீ வேலைக்கு போட்டுக்கலாம். டிஷர்ட் எடுத்தா நம்ம எப்படியும் வாரம் ஊருக்கு போயிட்டு இருக்கோம் இல்லீங்களா? கம்பல்சரி டிஷர்ட் வேணுங்க. அவ்வளவுதான், எடுத்தாச்சு. எடுத்துட்டு வந்துட்டு நமக்கு எங்கேயாவது வெளியில போனோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த நைட் எல்லாம் வெளியில போறோம் அப்படின்னா வீட்டுல வந்துட்டு மறுபடியும் செய்யற கான்செப்ட் எல்லாம் பிடிக்காது. ஏன்னா நீங்களா அந்த மாதிரி இருக்கீங்களா என்னங்கறத கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நாங்க இன்னைக்கு என்ன வாங்கிட்டு வந்துட்டோம்னா, இன்னைக்கு சரி சிக்கன், ஒரு பையன் சாப்பிட்டு இருந்தாங்க, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு இருந்தான். பார்த்தோன்னா நமக்கு செட் ஆயிடுச்சு. ஆனா ஆர்டர் போட்டது வந்து கொத்து புரோட்டா. ஆனா வந்து அந்த பையன் சாப்பிட்டோன்னு சரி நம்மளும் இன்னைக்கு வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து ஆர்டர் போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். அதுவுமே இன்னொன்னு என்னன்னா, அந்த ஃபுல்லா அதெல்லாம் சாப்பிட முடியாது. ஆனாங்க நான் லைஃப்ல வந்து நான் இதையும் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஷவர்மா வந்து ஒன்ன முழுசா சாப்பிடணும், அதுவும் முடிய மாட்டேது. அப்புறம் வந்து புரோட்டா, கொத்து புரோட்டாவும் வந்து முழுசா சாப்பிடணும் அப்படின்னு நானும் ஒவ்வொரு தடவை எடுக்கிறேன். ஆனா இவ்வளவுதான் சாப்பிட முடியுது. ஏன்னா சாப்பிட முடியறது இல்ல பெருசா, என்னன்னே தெரியல. கடை ஃபுட்டு விட அதே மாதிரிங்க ஒரு சிலருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கடை ஃபுட்டுன்னா நல்லா உள்ள போகும் தானே. எங்க வீட்டுக்காரர் அப்படியே ஆப்போசிட்ங்க. கடை ஃபுட்டு ஆகாத மனுஷனுக்கு கம்மியா தான் உள்ள இருக்கும். வீட்டு சாப்பாடு தான் என் புருஷனுக்கு. வீட்டு சாப்பாடு தான் நல்லா இருக்கும். கடை சாப்பாடு என்னைக்காவது ஒரு நாள்னா சாப்பிடலாம். என்னைக்காவது ஒரு நாள் போட்டு என்னைக்காவது ஒரு நாள்னா கடை சாப்பாடு வந்து ஒரு மாதிரி நல்லா. கடை சாப்பாடு தான் இறங்கவே செய்யாது. கடை சாப்பாடு தான் இறங்கவே செய்யாது. முதல்ல சாப்பிட்டு இருந்தாரு. ஏன்னா இந்த ஒரு 6 மாசமாவே கடை சாப்பாடு பெருசா இருக்கிறது சுத்தமா சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அப்புறம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம வந்து விதவிதமா ஏதாவது ஒண்ணு டிஃபரெண்டா ட்ரை பண்ணி செஞ்சு கொடுக்குறீங்களா? முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து சமையல்ல அதெல்லாம் நீ கிங்குதான் கைஸ். நான் ரொம்ப மொக்கையில வீடியோ பார்த்துட்டுலாம் நீங்க தப்பு கணக்கு போட கூடாது. இன்ஸ்டாகிராம் வீடியோ பார்த்து அதெல்லாம் சூப்பரா சமைப்பேன். நான்வெஜ் எல்லாம் புளிங்க நானு. ஆனா ஒரு 8 பேர் 10 பேருக்குள்ள ஓகே சமைச்சிருவேன். அதுக்கு மீறி போனா கொஞ்சம் சொதப்பிடும். சரி ஓகே கைஸ், என்ன vlog இதோட கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம். பை.